தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் 15 வேட்பாளர்கள் கொண்ட 2ஆம் கட்ட பட்டியலை கட்சித் தலைமை வெள்ளிக்கிழமை அன்று அறிவித்தது. இந்த 15 தொகுதிகளில் எந்தெந்த இடங்களில் திமுக, அதிமுக, பாஜக மும்முனை போட்டி நிலவுகிறது, யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் மாநில கட்சிகள் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து வேட்பாளர்கள் பட்டியலை பல கட்டங்களாக வெளியிட்டு வருகின்றன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் 15 வேட்பாளர்கள் கொண்ட 2ஆம் கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதன்படி விருதுநகரில் ராதிகா சரத்குமாரை பாஜக களமிறக்குகிறது. திருவள்ளூர் தனி தொகுதியில் பொன் வி பாலகணபதி, வடசென்னையில் பால் கனகராஜ், திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் போட்டியிடுகின்றனர். நாமக்கல்லில் கே.பி. ராமலிங்கம், திருப்பூரில் ஏ.பி. முருகானந்தம், பொள்ளாச்சியில் கே. வசந்தராஜன் ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். சிதம்பரம் தொகுதியில் கார்த்தியாயினி, நாகப்பட்டினம் தொகுதியில் எஸ்.ஜி.எம். ரமேஷ், தஞ்சையில் எம். முருகானந்தம், சிவகங்கையில் தேவநாதன் யாதவ், மதுரையில் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், தென்காசி தொகுதியில் பி. ஜான் பாண்டியன் ஆகியோர் பாஜக சார்பில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்த 15 தொகுதிகளில் வடசென்னை, திருவண்ணாமலை, பொள்ளாச்சி, தஞ்சாவூர், தென்காசி ஆகிய 5 தொகுதிகளில் திமுகவும் பாஜகவும் நேரடியாக மோதுகின்றன. வடசென்னை, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர், சிதம்பரம், நாகை, சிவகங்கை, மதுரை ஆகிய 10 தொகுதிகளிலும் மற்றும் புதுச்சேரியிலும் அதிமுகவும் பாஜகவும் நேரடியாக களம் காண்கின்றன. திமுக, அதிமுக, பாஜக இடையே வடசென்னை, திருவண்ணாமலை, பொள்ளாச்சி ஆகிய 3 தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவுகிறது. வடசென்னை தொகுதியில் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமியும், அதிமுக சார்பில் ராயபுரம் மனுவும், பாஜக சார்பில் பால் கனகராஜும் மோதுகின்றனர். கலாநிதி வீராசாமி 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இதே வடசென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2019ஆம் ஆண்டு காங்கிரசிலிருந்து விலகி ஓராண்டுக்கு முன்பாக அதிமுகவில் இணைந்த ராயபுரம் மனோவை வடசென்னை வேட்பாளராக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் அக்கட்சியின் சட்டப்பிரிவு செயலாளராக உள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் திமுக சார்பில் சி.என். அண்ணாதுரை, அதிமுக சார்பில் கரியபெருமாள், பாஜக சார்பில் அஸ்வத்தாமனும் போட்டியிடுகின்றனர். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருவண்ணாமலை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணாதுரை மீண்டும் 2வது முறையாக களம் காண்கிறார். அதிமுக வேட்பாளர் கரியபெருமாள் ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர். ஒப்பந்ததாரரான இவர் மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக களமிறங்குகிறார். பாஜக மாநில செயலாளராக உள்ள அஸ்வத்தாமனுக்கு இம்முறை அக்கட்சி தேர்தலில் வாய்ப்பு வழங்கியுள்ளது. பொள்ளாச்சி தொகுதியில் தற்போது திமுக சார்பில் ஈஸ்வரசாமி, அதிமுக சார்பில் கார்த்திக் அப்புசாமி, பாஜக சார்பில் வசந்தராஜன் ஆகியோர் களத்தில் நிற்கின்றனர். அதிமுகவின் கோட்டையகர்ந்த பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் சுமார் 39 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டுதான் திமுக வெற்றி பெற்றது. தற்போது திமுக சார்பில் போட்டியிடும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஈஸ்வரசாமி மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளராக உள்ளார். அதிமுக வேட்பாளர் கார்த்திக் அப்புசாமி ஆனைமலை ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளராகவும், மாசாணியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவராகவும் இருந்துள்ளார். மும்முனை போட்டி நிலவும் வடசென்னை, திருவண்ணாமலை, பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் பலமிக்க வேட்பாளர்களை கட்சிகள் களமிறக்கியுள்ள நிலையில் மக்கள் ஆதரவு யாருக்கு என பொறுத்திருந்து பார்க்கலாம்.